அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம அபிஜித் நட்சத்திர நேரமான அந்த பவர்ஃபுல் 24 மினிட்ஸில் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் கிருஷ்ணரோட படத்துக்கு முன்னாடி 2 அகல் தீபம் நெய் தீபமாக ஏற்றி வச்சுருங்க. கிருஷ்ண பகவானுக்கு துளசி மாலையும் மஞ்சள் மலர்களாலையும் நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை வந்து நம்ம வந்து கிருஷ்ண பகவான்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சுருங்க. ஒரே ஒரு கோரிக்கை முடிகிற வரைக்கும் அதே கோரிக்கையாக இருக்கட்டும். நல்லதை மட்டுமே நீங்கள் நினச்சி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில் நம்ம தொடங்குற எந்த காரியங்களாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். மனசார நம்ம வந்து வேண்டிக்கணும். நல்லதை மட்டுமே நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் வந்து அபரிவிதமான பலன்களை தரக்கூடியது. அபிஜித் நட்சத்திரத்தை வந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சூடிட்டு முதலாக காட்சி அளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவை இந்த அபிஜித் நட்சத்திர நாள் அன்னைக்கு திருக்கண்ணபுரம் போயிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிச்சுட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். பிப்ரவரி மாத அபிஜித் நட்சத்திர வழிபாட்டை நான் வந்து எப்பவும் போல சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.